வணக்கம் எல்லாருக்கும். நம்ம வாழ்க்கையில நாம செய்யற செயல்களுக்கும் நமக்கு நடக்கிற விளைவுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த கர்மா பத்தின விளக்கத்துல இத நாம ஒன்னா சேர்ந்து ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த முழு விளக்கத்தோட மைய புள்ளியே அகத்திய மகரிஷி சொன்ன இந்த ஒரு வரிதாங்க. நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம மனசுல உதிக்கிற ஒரு சின்ன எண்ணத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, இந்த ஆய்வுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல எண்ணத்தோட சக்திய பத்தி பார்க்க போறோம். அப்புறம் கர்மாவோட விளைவுகள், நற்செயல்களை எப்படி ஒரு வங்கி மாறி சேர்க்கிறது, பக்தியோட முக்கியத்துவம், கடைசியா குருவோட அருள்னு இந்த 5 பகுதிகள் வழியா நம்ம பயணம் போகுது. நம்ம வாழ்க்கை, நம்மளோட விதி இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட எண்ணத்துல இருந்துதான். வாங்க, பகுதியில இத பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம். பொதுவா கர்மானா நம்ம செயல்னு நினைப்போம். ஆனா இந்த போதனைகள் படி அது வெறும் செயல் மட்டும் இல்ல, அது நம்ம மனசிலிருந்து தான் தொடங்குது. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் தான் கர்மாவோட விதை. இதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்களேன், எவ்ளோ அழகா காமிச்சிருக்காங்க. நம்ம எண்ணங்கள் எப்படி 2 வேற வேற பாதைகளை உருவாக்குதுன்னு. நல்ல எண்ணங்கள் புண்ணியத்தை சேர்த்து நம்மள ஒரு வெளிச்சமான பாதைக்கு கூட்டிட்டு போகுது. ஆனா அதே சமயம் கீழ்த்தரமான எண்ணங்கள் அது நம்மள ஒரு இருட்டான முள்ளு நிறைஞ்ச பாதைக்கு இழுத்துட்டு போயிடும். இது நாம ஒவ்வொரு நிமிஷமும் எடுக்கிற ஒரு முடிவு இல்லையா? ஓகே, எண்ணங்கள் செயலா மாறுது, செயல்கள் கர்மாவா மாறுதுன்னு பார்த்தோம். அப்போ அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை இந்த கண்ணோட்டத்திலிருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஏன் நமக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் வருது? நல்லவங்களுக்கு ஏன் இவ்ளோ துன்பம்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவாவது ஒரு தடவையாச்சும் வந்திருக்கும், சரிதானே? இதுக்கான பதில தான் இப்ப நாம தேட போறோம். பொதுவா துன்பம்னா நாம பயப்படுவோம். ஆனா இங்க பாருங்க, துன்பம் வர்றதே ஒரு சிறப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம செஞ்ச பாவங்களை கழிக்கணும்னா நாம நிச்சயம் துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு தங்கம் எப்படி நெருப்புல சுத்தமாகுதோ அந்த மாதிரி நம்ம ஆன்மா துன்பத்துல சுத்தமாகுதுன்னு இந்த போதனை சொல்லுது. இது ஒரு அவசியமான ஒரு செயல்முறை. சரி, தீய கர்மாவால துன்பம் வருதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கு தீர்வு இல்லையா? இருக்கு. அதுதான் புண்ணிய வங்கி. நம்ம விதியை நம்மளே எப்படி மாத்தி அமைக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். புண்ணியன்றது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். ஆனா இந்த புண்ணிய கிடங்குன்ற வார்த்தை அது ரொம்ப ஈஸியா புரிய வைக்குது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் இதுல டெபாசிட் மாதிரி சேருது. எவ்ளோ எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் பாருங்க. அப்போ இந்த அக்கவுண்ட்ல எப்படி டெபாசிட் பண்றது? அதுக்கு 3 சிம்பிளான வழிகள் இருக்கு. 1, அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது. 2வது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு சேவை செய்யறது. 3வது, பக்தியும் தர்மமும் தான் நம்ம பாதைன்னு உறுதியா முடிவு கொண்றது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க புண்ணிய அக்கவுண்ட்ல தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். நீங்க தேடி அலைய வேண்டாம். சரியான பாதை, சரியான வாய்ப்புகள் உங்களை தேடி தானா வரும். அதுதான் தெய்வத்தோட கணக்கு. சரி, இந்த புண்ணிய கணக்கை இன்னும் வேகமா நிரப்புறதுக்கு சில குறிப்பிட்ட ஆன்மீக பயிற்சிகள், சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். தினமும் நம்ம வாழ்க்கையில இது எப்படி கொண்டு வர்றது? இதோ சில வழிகள். தொடர்ந்து மத்தவங்களுக்கு சேவை செய்யறது, பக்தியோட வீட்ல விளக்கேத்துறது, குறிப்பா நவக்கிரக தீபம், அப்புறம் எப்பவுமே தர்மத்தோட வழியில நடக்கிறது. இதெல்லாம் வெறும் சடங்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்துக்கும் சரி, உங்க வர்ற சந்ததிக்கும் சரி ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆழமான விஷயத்த பார்க்க போறோம். அதுதான் புண்ணிய காலம். அதாவது சில குறிப்பிட்ட நேரங்கள்ல நாம செய்யற நல்ல காரியங்களோட பலன் பல மடங்கு அதிகமா இருக்குமா? அத பத்தி முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த சார்ட் பாருங்க. இது ஏதோ சயின்டிபிக் டேட்டா கிடையாது. இது ஞானிகள் நமக்கு கொடுத்த ஒரு ஆன்மீக வழிகாட்டி. குறிப்பா புரட்டாசி, ஐப்பசி, அதுலயும் மார்கழி மாசங்கள்ல ஆன்மீக சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல செய்யற தான தர்மங்களுக்கு பலன் ரொம்ப அதிகம்னு இது காட்டுது. சரி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இந்த ஆன்மீக பயணத்துல தடுமாறாம சரியா போறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா? அந்த சக்தி தான் குருவின் அருள். அத பத்தி தான் இப்ப கடைசியா பார்க்க போறோம். இந்த 2 படங்களையும் பாருங்க. எவ்வளவு அருமையா குருவோட வழிகாட்டுதல் காலத்தையே கடந்து நிக்குதுன்னு சொல்லுது. ஒரு பக்கம் 1000 வருஷம் முன்னாடி கல்லுல செதுக்குன ஒரு சிற்பம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு நம்ம பாக்குற ஒரு வண்ணமயமான படம். உருவங்கள் மாறலாம், ஆனா அந்த ஞானம் ஒண்ணுதான். அது என்னைக்கும் உயிர்ப்போட இருக்கும். ஒரு உண்மையான குருவோட அருள் கிடைச்சிட்டா போதும், நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா தடைகளும் விலகிரும், எல்லா துன்பங்களும் நீங்கிரும். அந்தளவுக்கு குருவோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இந்த வரிகள் சொல்லுது.
சரி, இந்த முழு விளக்கத்திலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னன்னா, உங்க எண்ணம் தான் உங்க விதியோட விதை. துன்பம்ங்கிறது நம்மள சுத்தப்படுத்துற ஒரு பாதை. நற்செயல்கள் மூலமா உங்க புண்ணிய வங்கிய நிரப்புங்க. பக்தி பயிற்சிகள் உங்க முயற்சிகளுக்கு இன்னும் சக்தி கொடுக்கும். கடைசியா, ஒரு குருவோட அருள் உங்க வழியில வெளிச்சமா இருக்கும். உங்க கர்மா உங்க எண்ணத்திலிருந்து தான் தொடங்குதுன்னா, இன்னிக்கு இந்த நிமிஷம் நீங்க எதை உருவாக்க போறீங்க? இந்த கேள்வியோட இந்த உரைய நான் நிறைவு செய்றேன். நீங்களே யோசிச்சு பாருங்க.